வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷிப்பிங் டேர்ம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். தட் இஸ் ஷிப்பிங் டேர்ம்ஸ் வந்து இன்கோ டேர்ம்ஸ் அப்படிம்பாங்க அதை. ஸோ இன்டர்நேஷ்னல் டேர்ம்ஸ் படி ரெண்டு மெயின் ஷிப்பிங் டேர்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து FOB அண்ட் அனதர் வந்து CIF. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு FOBன்னா என்னன்னு சொல்கிறேன், அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து CIF பற்றி சொல்கிறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் FOB? FOBனா ஃப்ரீ ஆன் போர்டு அப்படிம்போம். ஸோ FOB மீன்ஸ் ஃப்ரீ ஆன் போர்டு. ஸோ அது என்ன ஃப்ரீ ஆன் போர்டு? இப்போ நமக்கு வந்து ஒரு பையர் வந்து இப்போ நம்மள்ட்ட வந்து ப்ரைஸ் கேட்குறாரு அப்படின்னா நம்ம எதில் தான் சொல்லணுன்னா இன்கோ டேர்மில் தான் சொல்லணும். தட் இஸ் இந்த ஷிப்பிங் டேர்மில் தான் சொல்லணும் நம்ம. ஸோ FOBயில் நம்ம வந்து ப்ரைஸ் சொல்லணுன்னா அது என்ன, FOBனா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வந்து நம்ம லோக்கல் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஷாப்புக்கு போகிறோம். ஸோ அங்கே போன உடனே நமக்கு ப்ரைஸ் என்னன்னு கேட்போம், ஒரு 100 rupees அப்படிம்பாரு. நம்ம உடனே அதை நம்ம விலையை அமௌண்ட்டை கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ அவர் சொல்கிறது வந்து நம்ம ரேட் என்ன அப்படிம்போம், டக்கு நமக்கு வந்து 100 rupees அப்படிம்பாரு, நமக்கு வந்து வேலை முடிஞ்சுது. பட் இங்கே எப்படி விலை சொல்கிறது அப்படின்னா ஃபாரினர் வந்து அந்த பையர் வந்து உங்கள்கிட்ட என்ன கேட்பாருன்னா FOB ப்ரைஸ் என்ன அப்படிம்பார். அப்படி இல்லாட்டினா CIF ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்பார். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நான் உங்களுக்கு FOB அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ FOBனா நம்ம என்னன்னு பார்ப்போம். ஸோ வாட் இஸ் FOB? FOBங்கிறது ஃப்ரீ ஆன் போர்டு அப்படிம்பாங்க. ஃப்ரீ ஆன் போர்டுனா இப்போ நம்ம ஃபேக்ட்ரியில் இருந்து நம்மளுடைய குட்ஸை கார்கோவை வந்துட்டு எடுத்துகிட்டு டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ணி நம்ம ஷிப்பில் வந்து ஃபைனலாக ஷிப்பில் ஹேண்ட் ஓவர் பண்ணுற அந்த காஸ்ட்டுக்கு பேர் தான் FOB. ஸோ ஃப்ரீ ஆன் போர்டு. ஓகே, ஸோ அந்த காஸ்ட்டுக்கு பேர் தான் என்னது FOB. தட் இஸ் ஃப்ரம் ஃபேக்ட்ரி டு அவர் போர்ட்டில் வந்து ஷிப்பில் ஏற்றி வைக்கிற அந்த காஸ்ட்டுக்கு பேர் தான் FOB அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம கிளியராக நம்ம வந்துட்டு FOBனா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரீ ஆன் போர்ட் ப்ரைஸ் கேல்குலேஷன் இங்கே கொடுத்துருக்கேன். ஃப்ரீ ஆன் போர்டு இன்கோ டேர்ம்ஸ். ஸோ FOB ப்ரைஸ்னால் என்ன, ஃபார் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன், ஃபார் மேனுஃபேக்சரர் எக்ஸ்போர்ட்டரும் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபார் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேஸ் ப்ரைஸ். யூ கேன் சி FOB இஸ் ஈக்குவல் டு பர்ச்சேஸ் ப்ரைஸ். பர்ச்சேஸ் ப்ரைஸ்னால் என்னது? ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்னால் யார்? ஃபஸ்ட்டு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்னால் ஒரு ப்ராடக்டை ஒரு மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து வாங்கி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறவருக்கு பேர் தான் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர். அவர் தான் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து வாங்குகிற அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ், அவருடைய பொருளை வந்து மேனுஃபேக்சரர்கிட்டருந்து வாங்குறாரு, அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆட் பண்ணிக்கிறாரு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ப்ளஸ் ப்ராஃபிட் ஒரு 5%ன்னு வச்சுப்போமே. எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5% ப்ராஃபிட் வந்து அவர் ஆட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணிக்கிறாரு அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு. அது என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு? ஃபேக்ட்ரியில் இருந்து நம்ம போர்ட்டு வரைக்கும் கொண்டு வர்ற டிரான்ஸ்போர்ட் செலவு என்ன அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணுறாரு அப்படின்னா பேக்கிங் காஸ்ட்டு. ஸோ பேக் பண்ணுறது வந்து எய்தர் மேனுஃபேக்சரரும் பண்ணி கொடுப்பாரு, அப்படி இல்லாட்டின்னா வெளியில் நம்ம தனியாகவும் என்ன பண்ணிக்கலாம், பேக்கிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த காஸ்ட் என்னங்கிறதையும் நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ECGC இன்சூரன்ஸ். வாட் இஸ் தட் ECGC இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன? எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து ரன் பண்ணுறாங்க. நம்ம அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் எடுத்துக்கிடணும். ECGCயில் போய் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கிடணும். ஓகே, ஸோ இந்த ECGCயை பற்றி நான் கிளியராக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், ஸோ இப்போ வந்து இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும்னு மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா லேபர் காஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஸோ லேபர் காஸ்ட்டு என்னென்னலாம் வந்துட்டு லேபர்ஸுக்கு கொடுக்கணுமோ அந்த காஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜ் இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் போட்டுக்கோங்க, என்னென்ன செலவாகும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் முக்கியமானது CNDF ஏஜென்ட் கமிஷன்.
அதாவது உங்கள் ப்ராடக்ட் வந்து ஃபேக்ட்ரியில் இருந்து இப்போ எங்கே வந்தாச்சு அப்படின்னா கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டீங்க. அங்கே தான் யார் இருக்காங்க அப்படின்னா C&F ஏஜென்ட் வந்து அங்கே தான் கொண்டு வர சொல்லுவார். உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட் வந்து கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷனில் கொடுத்துருங்க அப்படிம்பார். ரைட். ஸோ இப்போ உங்கள் கார்கோ வந்து கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு. அங்கே இருந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட் வந்து உங்கள் கார்கோவை வந்து கிளியர் பண்ணி கஸ்டம்ஸில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணுமோ அதையெல்லாம் கொடுத்து அந்த கிளியரிங் ஒர்க்கை அவர் தான் பார்ப்பார். ஸோ கிளியர் பண்ணுவார். ஸோ அதனால தான் அவருக்கு பேர் C&F, கிளியரிங் அண்ட் ஃபார்வேர்டிங் ஏஜென்ட். கிளியர் பண்ணி கொடுப்பாரு கஸ்டம்ஸில். அதே மாதிரி கிளியர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஷிப்பில் ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஷிப்பில் போய் உங்கள் கார்கோவை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கண்டெய்னரை வந்துட்டு ஏற்றிடுவாங்க. ஸோ இந்த ஒர்க்கை பார்க்க போகிறது யாருன்னா உங்களுடைய ஷிப்பிங் ஏஜெண்ட். ஸோ உங்கள் ஷிப்பிங் ஏஜெண்ட் வந்துட்டு அவர் என்ன கேட்பார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பில் கொடுப்பாரு. ஸோ C&F ஏஜென்ட் எங்களுடைய பில் இதுதான் சார்ன்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு ஒரு பில் கொடுப்பாரு. அந்த பில்லையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிடணும். ஸோ ஃபஸ்ட்டே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஷிப்பிங் ஏஜென்ட்டை போய் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த காஸ்ட் எவ்வளவு சார் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு அதை முதலே இதை இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா FOB ப்ரைஸ் வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஃபார் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் FOB ப்ரைஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்ப்போம். ஃபார் மேனுஃபேக்சரர் எக்ஸ்போர்ட்டர். ஸோ மேனுஃபேக்சரர் எக்ஸ்போர்ட்டர்னா யார்? பொருளை அவரே உற்பத்தி பண்ணி அவரே எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. அவர் தான் மேனுஃபேக்சரர் எக்ஸ்போர்ட்டர். ஸோ அவர் எப்படி FOB கால்குலேட் பண்ணுவார்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். அவர் என்ன பண்ணுவார்? ஒரு ரா மெட்டீரியலை வந்து வெளியிலேருந்து வாங்குவார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேங்கோ ஜூஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறவராக இருந்துச்சு அப்படின்னா அவர் ஒரு மேங்கோ வாங்குவார். ஒரு ஃபார்மர்டேயோ எங்கேயோ மேங்கோ வாங்குவார். அந்த ஒரு விலை எவ்வளோ விலைக்கு வாங்குறாரு அந்த ரா மெட்டீரியலை மேங்கோவை. அதுக்கப்புறம் வாங்கி என்ன பண்ணுவார்? ப்ரொடியூஸ் பண்ணுவார், ஜூஸ் தயாரிப்பார். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளவு, உற்பத்தி விலை எவ்வளவு, அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ அப்போது பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆஃப் த ரா மெட்டீரியல், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் காஸ்ட், உற்பத்திக்கு எவ்வளவு செலவாகுது, அதுக்கப்புறம் பேலன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே தான். நான் எப்படி வந்து அங்கே மேனுஃபேக்சரர் மெர்ச்சண்ட்டுக்கு எப்படி போட்டிருந்தனோ சேம் தான். ப்ராஃபிட்டு, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, பேக்கிங் காஸ்ட்டு, ECGC இன்சூரன்ஸு, அப்புறம் லேபர் காஸ்ட்டு அண்டு ஷிப்பிங் ஏஜென்ட் கமிஷன். ஸோ இது ஆட் பண்ணி நமக்கு கிடைக்கிறதுக்கு பேர் தான் FOB ப்ரைஸ். ஓகே. இப்போ அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா FOB ப்ரைஸ் உங்கள் பையர் கேட்குறாரு, அதை நம்ம INRல கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவர் ஃபாரின் பையர், அவர்கிட்ட வந்து டாலரில் தான் நம்ம சொல்லணும். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணும்போது INRல கால்குலேட் பண்ணுறோம் எல்லாத்தையுமே. நமக்கு இங்கே லோக்கலில் எவ்வளோ செலவாகும்னு சொல்லி INRல கால்குலேட் பண்ணிவிட்டு அதை எதால் டிவைட் பண்ணணும்? ஸோ நம்ம வந்து டாலரால் அன்றைக்கி வந்து USD INR வந்து எந்த ரேட்டில் இருக்குதோ அந்த ரேட்டை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கிடைக்கிற அந்த FOB ப்ரைஸுக்கு பேர் தான் என்னது? அந்த ப்ரைஸ் தான் நம்ம பையருக்கு சொல்லணும். ஸோ INRல கால்குலேட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிவிட்டு டிவைட் பை வாட்? USD INR அன்றைக்கி வந்து USD INR ரேட் என்னவோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் டிவைட் பண்ணி நீங்கள் வந்து FOB ப்ரைஸ் கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகே, ரைட். ஸோ இந்த FOB ரிலேட்டடாக ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பையருக்கு FOB ப்ரைஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். அவர் கேட்கும்போது FOB ப்ரைஸ் கால்குலேட் பண்ணுறது இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஈஸியாகவே கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? ரைட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா CIF அப்படின்னா நம்ம என்னங்கிறத நம்ம வந்து இப்போ நான் அடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து FOBனா என்னங்கிறதுல உங்களுக்கு வந்துட்டு கிளியராக ஒரு ஐடியா இருக்கும். ஸோ வாட் இஸ் FOBங்கிறத நான் இப்போ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CIFனா என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ CIFனா என்ன? காஸ்ட் இன்சூரன்ஸ் ஃப்ரைட். ஸோ FOBனா நான் என்னன்னு சொன்னேன், தட் இஸ் ஃப்ரீ ஆன் போர்டு. ஓகே. ஸோ நவ் CIFனா என்ன? காஸ்ட் இன்சூரன்ஸ் ஃப்ரைட். ஸோ அதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு கிளியராக அந்த காஸ்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஓகே. ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து FOB கிளியராக பார்த்தோம். நவ் வி கேன் சி
வாட் இஸ் சிஐஎஃப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ கிளியராக பார்க்கலாம். ஸோ சிஐஎஃப்னா வெரி சிம்பிள் தான். எஃப்ஓபிங்கிறது எது வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம்? எஃப்ஓபிங்கிறது நம்ம போர்ட்டு வரைக்கும் கால்குலேட் பண்ணியிருக்கோம், அப்படி தானே? நம்ம போர்ட்டு வரைக்கும் கார்கோ வந்து ஏற்றுற நம்ம போர்ட்டு வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு பேர் எஃப்ஓபி. இப்போது சிஐஎஃப்னா என்னென்னா ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? எஃப்ஓபிக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? நம்ம கார்கோ எங்கே போகும்? ஸோ சி வழியாக போகும். ஸோ ஷிப்பில் வந்துட்டு சி வழியாக அது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி போகும். ஸோ சி வழியாக போகும்போது அந்த மெரைன் சார்ஜ் எவ்வளவு, மெரைன் ஃப்ரைட் எவ்வளவு அப்படிங்கிறதையும் அதுக்கு உண்டான இன்சூரன்ஸையும் ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் சிஐஎஃப் அப்படிங்கிறது. ஸோ வெரி சிம்பிள். இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நான் வந்து டாக்குமெண்ட் ஃபார்மில் வச்சுருக்கிறேன். அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள், சிஐஎஃப் ப்ரைஸ் கேல்குலேஷன், காஸ்ட் இன்சூரன்ஸ் ஃப்ரைட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே என்ன ஆட் ஆகுது அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் எப்படி கால்குலேட் பண்ணணும்? சிஐஎஃப் ப்ரைஸ், காஸ்ட் இன்சூரன்ஸ் ஃப்ரைட். ஸோ எஃப்ஓபியில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான். பர்ச்சேஸ் ப்ரைஸு, ப்ராஃபிட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, பேக்கிங் காஸ்ட்டு, இசிஜிசி, லேபர் காஸ்ட்டு, C&F ஏஜென்ட் கமிஷன் வரைக்கும் எஃப்ஓபி அதே தான், சேம் தான். அதோடு நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா மெரைன் இன்சூரன்ஸ். இப்போது கடலில் வந்துட்டு என்ன பண்ண போகுதுன்னா அது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆக போகுது. ஸோ நடுவில் எங்கேனாலும் ஆகலாம் நமக்கு, ரைட்? அந்த ரிஸ்க்கை கவர் பண்ணுறதுக்காண்டி வாட்டரில் போயிட்டு இருக்குது, நடு கடலில் போயிட்டு இருக்குது. ஸோ எதுவும் கேரண்டி கிடையாது. ஸோ அந்த ரிஸ்க்கை, வாட்டர் ரிஸ்க்கை கவர் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கிற அந்த இன்சூரன்ஸ் பேர் தான் என்னது? மெரைன் இன்சூரன்ஸ். ஓகே, வாட்டர் ரிஸ்க்கை கவர் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கிற இன்சூரன்ஸ் பேர் தான் மெரைன் இன்சூரன்ஸ். ஸோ அதையும் எடுத்துக்கிறோம், ப்ளஸ் சி ஃப்ரைட் சார்ஜஸையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ சி ஃப்ரைட் சார்ஜஸையும் ஆட் பண்ணுறோம். ஸோ கப்பல் கட்டணம், சி ஃப்ரைட் சார்ஜஸ்னால் என்னது? கப்பல் கட்டணம். இப்போ நம்ம எப்படி நம்ம வந்து பேசஞ்சர்ஸ் வந்து பஸ்ஸில் போகும்போது பஸ்ஸில் கட்டணம் சார்ஜ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் கப்பலில் போகும்போது நம்ம கார்கோ கொண்டு போகிறதுக்காண்டி கப்பல் கட்டணம் நம்ம கட்டணும். ஸோ அதுதான் என்னது? சி ஃப்ரைட் சார்ஜஸ். ஸோ மெரைன் இன்சூரன்ஸையும் சி ஃப்ரைட் சார்ஜஸையும் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிறோம். அதனால தான் இதுக்கு பேர் என்னதுன்னா காஸ்ட் இன்சூரன்ஸ் ஃப்ரைட். அதாவது இன்சூரன்ஸை ஆட் பண்ணுறோம் எஃப்ஓபியில் இருந்து, அப்புறம் ஃப்ரைட்டு காஸ்ட்டையும் ஆட் பண்ணுறோம். அதுக்கு தான் இதுக்கு பேர் என்னென்னா காஸ்ட் இன்சூரன்ஸ் ஃப்ரைட் அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அதே தான் மேனுஃபேக்சரர் எக்ஸ்போர்ட்டரும் எப்படி கால்குலேட் பண்ணுவார்? சேம் தான். பர்ச்சேஸ் ப்ரைஸு, ரா மெட்டீரியலோடைய ப்ரைஸு, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, மற்ற எல்லாமே சேம் தான். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். எவ்ரி திங் இஸ் சேம் ஆஸ் எஃப்ஓபி. ஜஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மெரைன் இன்சூரன்ஸ், கப்பல் கட்டணத்தையும், மெரைன் இன்சூரன்ஸ் மீன்ஸ் அந்த இன்சூரன்ஸ் காஸ்ட்டு, அந்த இன்சூரன்ஸ் வாட்டர் ரிஸ்க்கை கவர் பண்ணுறதுக்காண்டி எடுக்கிற இன்சூரன்ஸையும் சி ஃப்ரைட் சார்ஜஸையும் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்? கப்பல் கட்டணத்தையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு பேர் தான் என்னென்னா காஸ்ட் இன்சூரன்ஸ் ஃப்ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கிளியராக புரிஞ்சிருக்கும்னா எஃப்ஓபிக்கும் சிஏஎஃப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நான் இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ரைட்? ஸோ அப்போது ஒரு பையர் உங்கள்கிட்ட என்ன கேட்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து எஃப்ஓபி ப்ரைஸ் கொடுங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம். ஸோ வாட் இஸ் த எஃப்ஓபி ப்ரைஸ் ஆஃப் யுவர் ப்ராடக்ட்? உங்கள் ப்ராடக்டோட எஃப்ஓபி ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடுவீங்க. ஓகே, அதே மாதிரி உங்கள் ப்ராடக்டோடைய சிஏஎஃப் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ சிஏஎஃப் ப்ரைஸும் உங்களால் இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக கால்குலேட் பண்ணி சொல்ல முடியும். ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு ஃபாரின் பையருக்கு விலை கொடுக்கணும். ஓகே, எஃப்ஓபி ப்ரைஸ், அப்படி இல்லாட்டினா சிஐஎஃப் ப்ரைஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியராக இப்போ புரிஞ்சிருக்கும் வாட் இஸ் எஃப்ஓபி அண்ட் வாட் இஸ் சிஐஎஃப் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு எஃப்ஓபினா என்ன, சிஏஎஃப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளியராக வந்து ஒரு ஐடியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு பையர் வந்து விலை கேட்கும்போது ரொம்ப பெர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக சொல்லணும். ஸோ நீங்கள் என்ன விலை சொல்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் பிஸ்னஸே இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப முக்கியமானது எக்ஸ்போர்ட்டில் வந்து விலை சொல்கிறது. ஏன்னா காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து
சால்ட்டுங்கிற ஒரு ப்ராடக்ட் இப்போ வச்சுக்கோங்களேன், சால்ட் உப்பு நம்ம வந்து இப்போது நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ இப்போ இந்த உப்பு வந்துட்டு உங்கள்கிட்ட மட்டும் அவர் வந்து ரேட்டு கேட்க போகிறது கிடையாது. பையர் வந்து உங்கள்கிட்ட மட்டும் ரேட் கேட்க போகிறது கிடையாது. அவர் வந்து பல இடத்துல என்ன கேட்பாருன்னா FOB ப்ரைஸ் என்ன, CIF ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி உங்களை மாதிரியே ஏற்றுமதியாளர்கள், உப்பு ஏற்றுமதியாளர்கள் வந்து பல பேர் இங்கே இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ பேர்த்துலேயுமே அவங்க என்ன செய்வாங்கன்னா ரேட்டு கேட்பாங்க. ஸோ நீங்கள் அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இவ்வளோ காம்படிஷனுக்கு மத்தியில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய விலையை வந்துட்டு அக்யூரேட்டாகவும் சொல்ல தெரியணும் உங்களுக்கு. அட் த சேம் டைம் அவங்கள விட கொஞ்சம் பெட்டராகவும் உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நல்லா ஸ்டடி பண்ணியிருக்கணும். உங்களுடைய காம்படிட்டர்ஸ்லாம் என்ன ரேட்டில் வந்து சால்ட் இப்போ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து நல்லா ஸ்டடி பண்ணிட்டு தான் நீங்கள் விலையெல்லாம் சொல்ல முடியும். ஓகே, ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபார் ரைட் நவ் இப்போ உங்களுக்கு வந்துட்டு பேசிக்காக இப்போ ஒரு ஐடியா வந்துட்டு ரைட். ஸோ FOB ப்ரைஸ்னால் என்ன, CIF ப்ரைஸ்னால் என்ன அப்படிங்கிறதுல இப்போ நீங்கள் இப்போ வந்து கிளியராக இருப்பீங்க. ஓகே, நான் என்னுடைய ஃபர்தர் வீடியோஸ், தட் இஸ் அதுக்கப்புறம் நான் போட போகிற வீடியோஸில் உங்களுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த விலையெல்லாம் வந்துட்டு கம்மியாக எப்படி வச்சு சொல்கிறது, இதெல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ரைட். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், as well as சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.